ஹலோ வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு இருந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், லிங்க் பண்ணிக்கோங்க. டீம் எப்போவுமே உடனுக்குடன் வந்துடும். சரிங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெல்லி கேபிட்டல்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அந்த ஒரு மேட்ச் தான் பார்க்க போகிறோம். மேட்ச் வந்து உங்களுக்கு டெல்லியில் நடக்குது. சரிங்களா? அருண் ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லியில் நடக்குது. 64ஆம் மேட்ச் உங்களுக்கு நைட்டு 7:30 ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஓகே, இப்போ இதோட ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க, வாங்க கொஞ்சம் லெவலில் செக் பண்ணிவிட்டு டீம் எடுத்துக்கலாம். நேற்று வந்து ஒரு பால் கூட போடலை, வித்தவுட்டாகவே மேட்ச் போயிடுச்சு. சரிங்களா? மழை ஃபுல்லாக மழைங்கிறதுனால மேட்ச் நடக்காமல் கைவிடப்பட்டது. ஓகே, இப்போ வந்து நம்ம டிசியோட ப்ராபபிள் லெவல் பார்த்துடலாம். டேவிட் வார்னர், ஜாக் ப்ரெஷர், மெக்கூர்க், அபிஷேக் போரல், ரிஷப் பண்ட் இந்த மேட்ச் உள்ளே வராரு. சரிங்களா? போன மேட்ச் ஃபைன் போட்டதுனால அவர் வர முடியல, இந்த மேட்ச் உள்ளே வராரு. ஓகே, ஷாய்கோப், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், இஜான் சர்மா, கலீல் அகமது, இம்பேக்டாக ரசிக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பவுலிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பவுலிங்கு டோட்டலாக இந்தியா பவுலரை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அக்ஷர்லேருந்து பார்த்தீங்கன்னா ரசிக் சலாம் வரைக்கும் ஃபாஸ்ட் ஸ்பின் எல்லாமே சேர்த்து ஒரு இந்தியன் பிளேயரை யூஸ் பண்ணிவிட்டு அவங்க வைக்கிற ஃபாரினர்ஸ் பூராமே பேட்டிங்கில் 4 பேர் வச்சுக்கிறாங்க. கம்பல்சரி 4 பேர் பிக் பண்ணணும்னு கிடையாது, மேக்ஸிமம் 4 பேர் பிக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த 4 பேருமே உங்களுக்கு ஃபாரினராக பேட்ஸ்மேனை கொண்டு வந்துக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, அதை பார்த்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. சரிங்களா? ஆனால் பவுலரை யூஸ் பண்ணலாம், இவங்க இந்தியன் பவுலரே யூஸ் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? ஒவ்வொரு டீம் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம லக்னோட லெவல் பார்த்துடலாம். குயின்டன் டிகாக், கேஎல் ராகுல், மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், நிக்கோலஸ் புரான், ஐஸ் பதோனி, தீபக் குடா, குர்னால் பாண்டியா, மோசிஸ் கான், அர்ஜுன் குல்கர்னி, அவங்க வந்து 2 விதத்தில் ஏதோ ஒரு பிளேயர் போட்டிருக்காங்க. சரிங்களா? இந்தியன் பாஸ்ட்டில் ஒரு பாஸ்ட் உள்ளே இருக்கும். யாஸ் தாக்கூர், ரவி பிஸ்னாய், நவீன் உல்காக், இம்பேக்டாகவும் இங்கே குல்கர்னி தான் போட்டிருக்காங்க. சரிங்களா? அங்கே மோசிஸ் கான் நல்லா குல்கர்னி தான் ஏதோ ஒரு பிளேயரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவர் குல்கர்னி எல்லாம் கிருஷ்ணப்பா கௌதம் ஏதோ ஒரு பிளேயர் உள்ளே இருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? டாஸுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்மாக தெரியுங்க. அவங்க வந்து அந்த டாஸுக்கு அப்புறம் தான் அந்த பிளேயர்ஸை வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணுறாங்க, ஸ்பின்னு பாஸ்டெல்லாம் கலந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம டீம் கூட நேற்று ப்ளே பண்ணல. ஓகே, இப்போ நம்ம பிச் ரிப்போர்ட் பார்த்துடலாம். மேட்ச் வந்து உங்களுக்கு 64ஆம் மேட்ச் டெல்லியில் நடக்குது. 14ஆந்தேதி உங்களுக்கு 7:30 ஸ்டார்ட் ஆச்சு. சரிங்களா? ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 190 230 வரைக்கும் இருக்கும். 190 230 ரன் அடிக்கக்கூடிய கிரவுண்டு தான். சரிங்களா? பேட்டிங் நல்ல ஃபேவரட்டான கிரவுண்டு தான். பேட்டிங் முக்கியத்துவம் கொடுத்து இந்த டீமை கிரியேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, பேட்டிங் ஃபஸ்ட்டு நாளும் பேட்டிங் 2 4 வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஒரு 8 மேட்ச்க்காக ஹெட்டு பொறுத்த வரைக்கும் 4 ப்ளே பண்ணியிருக்காங்க. டிசி 1 தான், எல்எஸ்சி 3 வின் பண்ணியிருக்காங்க. எல்எஸ்சி ஓரளவு டாமினேட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக 4 மேட்ச்சுக்கு 33 விக்கெட் விழுந்திருக்குங்க ஃபேஸருக்கு மட்டும். ரைட் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 8, செகண்டு 25, ரைட் ஃபேஸர் 23, லெஃப்ட்டு 10. ஓகே, ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும் 21 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 12, செகண்ட் இன்னிங்ஸ் 9. இந்த வென்யூவில் மட்டும் டெல்லி வந்து 83க்கு 38ங்கிற வின்னிங் வச்சுருக்காங்க. எல்எஸ்சி இன்னும் ப்ளே பண்ணல, தான் ஃபஸ்ட் ஸ்டெப். சரிங்களா? ஓகே, இப்போ டேரக்டாக டீம் எடுக்கலாம். டீம் வந்து நீங்கள் ஹைப்பிக்கவே எடுத்துக்கோங்க. சரிங்களா? நேற்று வந்து சுத்தமாக ஃபார்மு ஒரு பவுல் கூட போடாமல் மேட்ச் முடிஞ்சுது. சரிங்களா? ஃபுல் மழை தான் ஃபஸ்ட்டு மேட்ச்னு நினைக்கிறேன். ஐபிஎல்லில் வந்து வித்தவுட்டாக போகிறது ஃபஸ்ட்டு மேட்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேட்ச் எதுவும் இதுக்கு முன்னாடி இல்லை, அந்த ஒரு மேட்ச் தான். ஓகே, ஹைப்பிக் எடுத்துக்கோங்க. ராகுல் பண்டு வர்றாரு, கண்டிப்பாக பண்டு வந்து ஹைப்பிக்காக தான் இருப்பார், அவர் எடுத்துக்கோங்க. சரிங்களா? பண்டு, ஜாக் ப்ரெஷர் எடுத்துக்கோங்க. ஹைப்பிக்கு மேக்ஸிமம் உங்கள் டீமில் வச்சு ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கோங்க. குல்தீப் யாதவ், அவ்வளோதான். சரிங்களா? ஹைப்பிக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 6 பேர் இருக்காங்க. 6ல் நீங்கள் 3லேருந்து 4 வரை கண்டிப்பாக ஃபிட் பண்ணணும். உங்கள் 20 டீம்லேயும் மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்கள் 20 டீம்லேயும் 3லேருந்து 4 பிளேயர் கண்டிப்பாக கம்பல்சரி இந்த 6 பேர்த்துலேருந்து 3 பேர் 4 பேர் எடுத்துருங்க, இல்லாமல் போயிடாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இதில் மேக்ஸிமம் எப்படி பிக் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், பவுலர்ஸை விட பேட்டிங் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. சரிங்களா? அப்போ அக்ஷரை கட் பண்ணிடலாமான்னு கேட்டால் இல்லை, இவங்களாம் பேட்ஸ்மேன். ஆல்மோஸ்ட் இந்த 5 பேருமே பேட்ஸ்மேன் தான். சேஃபாக வேணுங்கிற 5 பேர் கொண்டு போங்க. ஏன்னா குல்தீப்பு சம்டைம் வரலாம், 1 or 2 விக்கெட் எடுத்து அந்த 40 பாயிண்ட் 50 பாயிண்ட்டுக்குள்ளே போக வாய்ப்பு இருக்கும். உள்ளே வரலாம், வெளியும் போகலாம். ஏன்னா கண்ணுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்டு சொல்கிறான். 3 விக்கெட்டுக்கு ரொம்ப ரேரு, எடுக்கலாம், எடுக்காமல் போகலாம்.
3 விக்கெட்டுங்கிறது ஒரு பேட்டிங் ட்ராக்கில் எடுக்க முடியுமா கேட்டால் அந்த எல்ஐஜி ஆல் அவுட் ஆனால் வரலாம். மற்றபடி ஓரளவு டஃப் கொடுத்துட்டாங்க அப்படின்னா குல்தீப் அந்த 1 or 2 விக்கெட்டில் போயிட்டு அப்படின்னா 40 பாயிண்டில் ரிஸ்க் எடுக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக இவர் மேலே ரிஸ்க் எடுத்துடலாம். சரிங்களா? எனக்கு கண்டிப்பாக விக்கெட் டேக்கர் பவுலராக வேணும் அப்படின்னா வச்சுக்கோங்க. 1லேருந்து 2 விக்கெட் வரை எதிர்பார்க்கலாமே தவிர உங்களுக்கு வந்து பேட்டிங் ட்ராக்காக இருக்கிறதுனால முடிஞ்சளவு பேட்டிங்கு அட்வான்டேஜ் கொடுத்து டீம் க்ரியேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, 4க்கு 5 வச்சாலும் பெட்டர் தான். ஒரு பிளேயரை வந்து சேஃபாக வச்சுட்டு போகிறது தப்பு இல்லை. ஏன்னா ஏதோ ஒரு பிளேயர் உங்களை ஏமாற்றும் போது நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுருக்க அந்த அதிக பிளேயர் வந்து உங்களுக்கு மேக்கப் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஓகே, கேஎல் ராகுல் ஆனால் 10 ட்ரிப்பு உள்ளே வந்திருக்காருங்க. அதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. 10 ட்ரிப்பு வந்தது வந்து நரேன் வந்தார், போன மேட்ச் வெளியில் போயிட்டார், ரசல் கேப்டனாக உள்ளே வந்தார். ஆர்சிபி 1, ஜிடி 2, டிசி 3, கேகேஆர் 4, சென்னை 5, மறுபடி சென்னை 6, ஆர்ஆர் 7, எம்ஐ 8, கேகேஆர் 9, எஸ்ஆர்ஹெச் 10. ஆல்மோஸ்ட் இதோட 10 ட்ரிப்பு டீம் கண்டினியூஸாக என்ட்ரி ஆகிருக்காரு. சரிங்களா? இதுதான் இப்போ ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது. இருந்தாலும் இந்த மாதிரி இடத்துல வந்து ட்ராப் பண்ணலாம். ஏன்னா நரேன் கூட நீங்கள் டபுள் ஆப்ஷன் இருக்கிறதுனால சேஃபாக வச்சுக்கலாம். ஆனால் இவர்கிட்ட வந்து சிங்கிள் ஆப்ஷன் தான். விக்கெட் இருக்குது, விக்கெட் கீப்பரு. அது 1 or 2 கேட்செல்லாம் நம்பி பெருசாக வைக்க முடியாதுங்க. கேட்சிலேயெல்லாம் உள்ள ஒரு பிளேயர் வருவாங்கன்னு சந்தேகம். நிறைய பேர் சொல்லிக்கலாம் டபுள் ஆப்ஷன். பவுலிங் ஆல்ரவுண்டர், ஆல்ரவுண்டர் பேட்டிங், இவங்க தான் டபுள் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் அவங்க தான். விக்கெட் கீப்பர்லாம் பெரிய ஆப்ஷன் கிடையாது. சொல்லிக்கலாம் ரன் அவுட்டு, கீப்பரு, கேச்சஸ்னு, அதில் பெருசாக வராது. ஒரு டீம் ஆல் அவுட்டும் பட்சத்தில் ஒரு டம்மி லோ டீம் ஆல் அவுட் ஆகும்போது தான் அந்த மாதிரியெல்லாம் நடக்கும். ரன் அவுட்டு, கேட்சு, ஸ்டம்பிங்னு. நல்ல டஃப்பு கொடுக்குற டீம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமே அந்த டீமில் 3-4 விக்கெட் தான் விட்ருப்பாங்க. அப்போ இவற்றெல்லாம் ஃபுல்லாக போய் கேட்செல்லாம் வந்து உட்காராது. நிறைய பேர் வெளியில் சொல்லிக்கிடுவாங்க டபுள் ஆப்ஷன் இருக்குது, அது இருக்குன்னு. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தா ஆல்ரவுண்டர் தான். டபுள் ஆப்ஷன் இப்போ கேட்டிங்கன்னா ஆல்ரவுண்டர் தான். 4 ஓவர் போடுறாங்களா, பேட்டிங் ஆடுறாங்களா, அதுதான் டபுள் ஆப்ஷன். ஃபஸ்ட் ஆப்ஷன் அவங்க தான். சரிங்களா? இதெல்லாம் ரெண்டாவது. சும்மா அரைக்குறையா ஒரு 30% எடுத்துக்கலாம். ஏதோ 1 or 2 கேட்ச் பிடிச்சி ஒரு 20 ரன் அடித்தா அந்த ஒரு கேட்டகரியில் வரும். சரிங்களா? ஆனால் ஆல்ரவுண்டர் தான் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் அவங்க தான், டபுள் ஆப்ஷன். சரிங்களா? இது மட்டும் இல்லை, இந்த மேட்ச்சில் மட்டும் இல்லை, எப்போவுமே ட்ரீமில் உள்ள ஃபஸ்ட்டு டபுள் ஆப்ஷன்னா ஆல்ரவுண்டர் மட்டும்தான். சரிங்களா? பேட்டிங் ஆல்ரவுண்டர் பண்ணுறாங்களா, அதுதான் நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நீங்கள் இவரை வந்து ரிஸ்க்காக வைக்கலாம்னா ட்ராப் பண்ணுங்கள். சரிங்களா? ரொம்ப ரிஸ்க்காகவும் ட்ராப் பண்ணலாம், இல்லைனா சேஃபாக வேணால் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுதான் ஃபஸ்ட்டு. ஓகே, நான் வந்து நிக்கோலஸ் பூரான்ட்ட போகிறேன். இவரை இப்போ ட்ராப் பண்ணுறேன். ஆனால் நல்ல பேட்ஸ்மேன் தான். நீங்கள் கொஞ்சம் ப்ரெஷரில் இருக்காருங்க. முக்கியமான மேட்ச்சு ஜெயிச்சாகணும். ஒரு டீமுக்குள்ளே நிறைய அவங்களுக்கு குழப்பம் இருக்குது. சரிங்களா? போன ட்ரிப் அவரோட ஓனருக்கு ஒரு பெரிய இது இல்லாமல் சொல்கிறாங்க. மேட்ச்சு தான் பார்க்கணும் நம்ம. அது இருந்தாலும் மனதளவில் அவர் எப்படி இருக்கான்னு பார்க்கணும். எல்லாம் இருக்குது. சரிங்களா? ஓகே, பார்த்து யூஸ் பண்ணுங்கள். நம்ம இப்போ டெமோ டீமுக்கு இருக்கோம். சம்டைம் நம்ம கூட சேஃபாக வச்சிடலாம். ஏன்னா பேட்டிங் ட்ராக்கிங்னால கொஞ்சம் நம்ம அவருக்கு அட்வான்டேஜ் கொடுக்கணும். சரிங்களா? ஓகே, ரொம்ப அவரை நம்பும்போது சம்டைம் வந்து டிகாக்கு ஒரு சின்ன நாக்கு ஆடிட்டு போயிடுவாங்க. டிகாக்கு வச்சுருக்கோம். பண்டை எடுத்துக்கோங்க. ஸ்டப்ஸு, ஜாக் ப்ரெஷர்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். நல்ல ஒரு ஆப்ஷன் தான். சரிங்களா? எல்ஹெச்சியில் வந்து தீபக் கூட ஐஸ் பதோனி எப்போ பார்த்தீங்கன்னா தோக்குற டீமில் ஃபுல்லாக வருவாருங்க. எல்எஸ்சி எப்போம்லாம் தோக்குதோ அப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அவர் வந்து ஒரு சின்ன கேம்பியோ ஆடிட்டு இருப்பார். ஒரு 30-40 ரன் 50 ரன் கொடுத்து ஆடி கொடுக்க ஒரு பிளேயர் தான். ஆனால் தீபக் கூட யாரும் ஃபோக்கஸும் இல்லை. நீங்கள் தீபக் கூடவே எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, இங்கே பார்த்தா மார்க்கஸ் ஸ்டோனிஸ் எடுத்துக்கோங்க. அக்ஷர் பட்டேல், குர்னால் பாண்டியா டபுள் ஆப்ஷன் இருக்குது. ஆனால் ஃபார்ம் அவுட்டில் இருக்காருன்னு பார்த்துக்கணும். சரிங்களா? டபுள் ஆப்ஷன் இருக்குன்னா நீங்கள் நம்பி எடுக்கலாம். சரிங்களா? ஓவர் போட்டு விக்கெட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 மேட்சாக எடுக்கவே இல்லைங்க. அதனால் நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 10 டீமுக்கு ஒரு 3-4 டீம் இடம் கொடுக்கலாம். சரிங்களா? நல்ல ஆப்ஷன் தான். அவர் கிருஷ்ணப்பா கௌதம் எல்லாம் ஜீலோ ரொட்டேட் பண்ணிக்கோங்க. குல்தீப் யாதவ் பார்த்துக்கோங்க. வேணால் வைங்கலாம் ட்ராப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா அவர் எப்படி அவரோட கேட்டகரி பார்த்துக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வரல அப்படின்னா உள்ளே வர்றாரு. சரிங்களா? அதை பார்த்துக்கோங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஜிடி கூட வரவே இல்லை, அடுத்து உள்ளே வந்திருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஐ கூட வரல, அப்புறம் வந்திருக்காரு உள்ளே. சரிங்களா? ஆனால் லாஸ்ட் மேட்ச் உள்ளே வரல. அதுதான் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. அடி வாங்கியிருக்காரு, அதான் பிரச்சனையாக இருக்குது. சப்போஸ் 1க்கு கூட ஒரு விக்கெட் எடுத்தால் கூட 50 பாயிண்டில் உள்ளே வர வாய்ப்பு இருக்கும். ஆனால் ராகுல் 40 ரன்னை தாண்டணும். அதுதான் பெரிய பிரச்சனை. 40 ரன்னுக்குள்ளே அவர் மெதுவாக ஸ்லோவாக தான் ஆடுவார். ஏமாந்து ஒரு 30 ரன்னுக்குள்ளே அவுட் ஆனால் வெளியில் போக வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? ஆனால் இவர்
அந்த 24 பாலில் 2 பால் நல்ல பால் போட்டால் கூட உள்ளே வர வாய்ப்பாகும். பவுலர்ஸ் எப்போவுமே நீங்கள் ட்ரீம் லெவலில் பாருங்கள், அந்த 24 பாலில் லாஸ்ட்டு அந்த ஒரு ஓவரில் கூட 3 விக்கெட் எடுத்து உள்ளே வந்துடுவாங்க. அந்த பவுலர்ஸ்ட்டு இருக்க பெரிய அட்வான்டேஜே அதான். ஆனால் பேட்ஸ்மேன் அப்படி கிடையாது. 30 ரன்னு ப்ளஸ் தாண்டி வந்தால் தான் உள்ளே வர மாதிரியே இருக்கும். அதுக்கு தாண்டி நீங்கள் டீம் போட்டுட்டு அவரை பார்த்துட்டே இருக்கணும். 30 ரனை தாண்டு வரான் சரிங்களா. இதெல்லாம் ட்ரீம் லெவலில் அந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட் தான் சரிங்களா. பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ்லாம் சம்டைம் பார்த்தீங்கன்னா சில மேட்ச்சில் ஃபஸ்ட்டு 2 ஓவர் நல்லா அடி வாங்கிடுவாங்க. 2 ஓவர் 30-35 ரன் கொடுத்துருவாங்க. அடுத்த 2 ஓவர் பார்த்தீங்கன்னா கம்பேக் கொடுத்துருவாங்க. 2 விக்கெட் எடுத்து ஒரு போல்டோ கேச்சஸ்லாம் பிடிச்சி பார்த்தீங்கன்னா 70 பாயிண்ட் 75 பாயிண்டில் உள்ளே வந்து நிற்பாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு பாயிண்ட் தான் சரிங்களா. அதனால் பவுலர்ஸ் வந்து கேம் விட்டு எடுக்கவே முடியாது T20யில். ஆனால் பேட்ஸ்மேனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 30 ரன் நம்ம சொன்ன பார்த்தீங்கன்னா 30 ரன் ப்ளஸ் ஆடியே ஆகணும். 30 ரன்னை தாண்டினா தான் அவர் உள்ளே, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவுட் ஆனால் ஷோராக அவர் வெளியில் போகிற மாதிரி ஆயிரும் சரிங்களா. அதனால் பார்த்து யூஸ் பண்ணிக்கோ. இருந்தாலும் இந்த ஒரு ட்ராக் பேட்டிங்னால பேட்டிங் கொஞ்சம் அக்சஸ் பண்ணும், அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ டெமோ காயின் நம்ம வச்சுருக்கோம் சரிங்களா. ஓகே, ஏன்னா அந்த மாதிரி கேட்டகரியில் உள்ள பிளேயரை பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும் சரிங்களா. முகேஷ் குமார் எடுத்துக்கலாம், இஜான் சர்மா எல்லாம் முகேஷ் குமார் ட்ராப் பண்ணிட்டு இஜான் சர்மா, நவீன் உல்ஹாக் இந்த மாதிரி அடி வாங்குகிற பவுலரை ஃபுல்லாக எடுங்க, விக்கெட் எடுப்பாங்க சரிங்களா. சம்டைம் இந்த மாதிரி பேட்டிங் ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா அடி வாங்குவாங்க நல்லா, ஆனால் விக்கெட் எடுத்துருவாங்க. அந்த மாதிரி கேட்டகரியிலலாம் உள்ளே வருவாங்க. இந்த மாதிரி நீங்கள் பார்த்து டீம் போடுங்க சரிங்களா. ஓகே, இப்போ வந்து டெமோ டீம் நம்ம இப்படி தான் போட்டிருக்கோம். இது ஃபுல்லாக பேட்டிங் ட்ராக் மாதிரி போட்டிருக்கோம் சரிங்களா. விக்கெட் வந்து சம்டைம் இந்த மாதிரி ஒரு 200+ ஸ்கோர் பண்ணும்போது பவுலர்ஸே வரமாட்டாங்க, 1 or 2, 3 பிளேயர்ஸ் தான் வருவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம வச்சுருக்கோம். ஓகே, இப்போ வந்து ஹை பிக்குன்னு பார்க்கும்போது நம்ம பண்டு, ஜாக் ஃப்ரெஷர், ஸ்டோயினிஸ் 3, அக்ஷர் பட்டேல் 4, குல்தீப் 5. ஒன்று ட்ராப் பண்ணணும், ஏதோ ஒரு பிளேயர் ட்ராப் பண்ணிக்கோங்க சரிங்களா. இந்த இதிலேருந்து ஏதோ ட்ராப் பண்ணுங்கள், சேஃபாக வேணால் 5 ரூபா கொண்டு போங்க. 6க்கு 4 தான் பெட்ரு. நான் ஒரு பிளேயர் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டெமோ கொடுத்துருக்கோம் சரிங்களா. இதுலேருந்து ஒன்று ட்ராப் பண்ணோம், நான் கண்டிப்பாக ட்ராப் பண்ணணும். ஓகே, இப்போ டெமோக்கு வச்சுருக்கோம். இப்போ ஹை பிக்கை ஃபுல்லாகவே நம்ம பேசின பாயிண்ட் படி போட்டுருங்க. இன்னொரு பிளேயர் இருக்கார் ராகுல், அவரையும் போட்டுருங்க. நீங்கள் வச்சு அவரை வச்சிங்க அப்படின்னா இங்கேருந்து ஏதோ ஒன்று கட் பண்ணுங்கள், ஏதோ ஒரு பெருசாக கட் பண்ணி கொண்டு போய் பாருங்கள் சரிங்களா. இங்கேருந்து ஏதோ ஒரு பிளேயர் கட் பண்ணிவிட்டு ராகுலை உள்ளே கொண்டு வந்து பாருங்கள். மேக்ஸிமம் அந்த 6க்கு 4ங்கிறத கொண்டு போங்க. முடிஞ்சளவு 3, 4 எப்படியா மேக் பண்ணி அவங்க எல்லாத்தையுமே கேப்டனாக போட்டுருங்க. எங்கெங்கே இருக்கோ எல்லாம் பெருசு தான் கேப்டனாக முக்கால்வாசி வருது சரிங்களா. இதை தாண்டி இவங்க கூட ஜாயின் பண்ணுற விஷயம் தான் நம்ம பேசணும் வழக்கமாக. அந்த லோப்புக்கு இருக்குது பார்த்தீங்களா, ரோப்புக்கு ஃபுல்லாக ஜாயின் பண்ணி விட்ருங்க. 0 to 40, 40 to 60, 65 கேட்டகரி பூராமே லோப்பிக்கு தான். இவங்களை ஃபுல்லாக ரிஸ்கியாக கேப்டன் வைஸ் கேப்டனில் ஜாயின் பண்ணி போட்டு விட்ருங்க. இதிலேருந்து வெளியிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பிளேயர்ஸ்லாம் தோணுதோ, ரசிக் சலாம்லாம் நல்லா இந்த ரீசெண்டான இந்த ஒரு ஐபிஎல்லில் நல்ல ஃபார்மில் இருக்கார். இம்பேக்டாக கொண்டு வராங்க டிசியில். அவர் 1 or 2 விக்கெட் எடுத்து உள்ளே வர்றார். இவர் நிறைய பிளேயர் இருக்காங்க, முகேஷ் குமார், அவர் ஃபார்மில் தான் இருக்கார் சரிங்களா. இந்த மாதிரி பிளேயர்லாம் நீங்கள் உள்ளே கொண்டு வந்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் சரிங்களா. ஓகேங்க, இங்கேருந்து உங்களுக்கு வேறு ஏதாவது ட்ராப் பண்ணுற மாதிரி தோணுச்சுன்னா ட்ராப் பண்ணிவிட்டு வெளியிலேருந்து உள்ளே கொண்டு வந்து வச்சு பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா. ஓகேங்க, இப்போதைக்கு அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்.